ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் கார்த்திகை தீபமான சீரியல் அப்டேட் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு பக்கம் ரேவதி கார்த்தி சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. அதாச்சும் ஒரு புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த வீடு தான் நான் உனக்காக வாங்கினது, நம்ம கல்யாணம் ஆனால் அடுத்த நிமிஷமே இந்த வீடு நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. திருப்பியும் கண்டிப்பாக குடும்பத்தை ஒன்று சேர்த்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சு கண்டிப்பாக உன் கழுத்தில் மறுபடியும் நான் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரேவதியும் கண்டிப்பாக இது நடக்கும் அம்மா, நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வருது. யார் மேலேனா சந்திரகலா மேலே. ஏன்னா இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரி இதுக்கு முன்னாடி ராஜராஜன் மேலே பழி வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த லேடி கூட நீங்கள் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நகையை யார் எடுத்திருப்பா? கார்த்தி எடுக்க மாட்டான், அவன் தான் நிரூபிச்சிருக்கான். நம்ம வீட்டில் யாருமே அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்போது எங்கள் வீட்டுக்காரர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நான் எப்படி தான் அவர் மூஞ்சில் முழிப்பேன்னு தெரியலையே. அவர் எவ்வளோ சொன்னார் என்கிட்ட, சாமுண்டீஸ்வரி நான் தப்பு பண்ண என்னை நம்புன்னு சொன்னார். ஆனால் நான் தான் ரொம்ப பொறுமையே இல்லாமல் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திட்டேன். இப்போ நான் எப்படி தான் அவர் மூஞ்சில் முழிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரகலா மேலே தான் சந்தேகம் வருது. ஏன்னா இந்த நகை எப்படி போயிருக்கோம், என் வீட்டுக்காரி எடுத்து கொடுக்கல, வீட்டில் இருக்க யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஒருவேளை சந்திராவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு யோசனை தோணுது. அன்னைக்கு சிவனாண்டியை சுடுன்னு சொல்லும் போது அவன் என் பேச்சை கேட்டுட்டு சுட்டால, அப்படி இருக்கும் போது அவள் எப்படி பண்ணுவா? இருந்தாலும் இப்போ யார் இதை பண்ணதுன்றது தெரியணும். இதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் தான் இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு. துப்பாக்கியை நான் என்னோட ரூமில் யாரோ வராங்க போகிறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வீட்டில் இருக்க யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சந்திராவும் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட துப்பாக்கியை என் ரூம்லேருந்து யாரோ எடுத்து புல்லட்டை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மருது வரதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சு தான் அந்த வேலையை பண்ணாங்க. இது ரெண்டாவது வாட்டி என் நகையை யாரும் எடுத்து தான் அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேலைலாம் யார் பண்ணுறது? எனக்கு என்னவோ சந்திரகலா மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அதை எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நகையை எடுத்தவங்க கைரேகை இருக்கும் இல்லையா, ஒன்று ஏன் கைரேகை இருக்கணும், அவரோட கைரேகை இதில் இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ சந்திராவோட கைரேகை இதில் இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக அவள் தான் நகை எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது யோசிச்சிட்டே இருக்கும் போது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். ஒரு 2-3 நாளுக்குள்ளே இதுக்கான ஏற்பாடு பண்ணி இந்த நகையை யார் எடுத்திருப்பா, இந்த மாதிரிலாம் யார் பண்ணிகிட்ருக்கிறது கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, முக்கியமாக நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி யோசிச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி கார்த்தி தான் காட்டுறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாமா, பழைய ஞாபகங்கள்லாம் திருப்பி வந்த மாதிரி இருக்குது, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது உங்கள் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்தியோட வண்டியில் வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சிவனாண்டி பார்த்துடுறாரு. சிவனாண்டி அந்த சைடு போகும்போது சிவனாண்டி கார்த்தி ரேவதி பார்த்துட்டு இப்போ உடனே உறுதிப்படுத்துகிறாரு. அப்போது இவங்க சும்மா சொல்லிட்டு தான் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு இதை உடனே சந்திரா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு நம்ம சந்திரகலாக்கு. இப்போது நம்மளோட சிவனாண்டி ஃபோன் பண்ணுறாரு. அப்போ சந்திரகலா சொல்லுங்கள், என்னங்க திடீர்னு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திரா, ரேவதியும் கார்த்தியும் 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. நம்மளை மட்டும் இல்லை, ஏன் அந்த சாமுண்டீஸ்வரி இப்போ முட்டாளாயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரேவதி ஏதோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனான் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. ஏன் என்னாச்சு? அவள் ஒன்றே ஃப்ரெண்டை பார்க்க போல், அந்த கார்த்தியோட தான் ஊர் சுற்றி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது சந்திரகலா ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு, என்னங்க சொல்கிறீங்க, கார்த்தியோட இருக்காளா? நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா இல்லை வேறு யாரையாச்சும் பார்த்து சொல்கிறீங்களா? இல்லை சந்திரா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை வீடியோ எடுத்து சந்திரகலாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது இவ சும்மா சொல்லிட்டு தான் இப்படி சுற்றிட்டு இருக்காளா, இந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாச்சும் அக்கா கிட்ட காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரிங்க நான் பார்த்துக்கிறேன், இவங்கள சும்மா விடக்கூடாது, உடனே சொல்லலாம் அக்கா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சொல்லு, இவங்க கண்டிப்பாக டேஞ்சர், இவங்க இப்படி இருக்கிறது, இவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் வெளியே சொல்லாமல் இருக்காங்க,
எனக்கு தெரிஞ்சு ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நான் உடனே அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, அக்கா அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்க்கா, ரேவதி எல்லாரையுமே வந்து ஏமாற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்திரா திடீர்னு வந்து ரேவதியை பற்றி பேசுகிற, அவள் என்ன ஏமாத்தினா அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி வந்து பிடிக்கல, இதுக்கப்புறம் கார்த்தியோட சம்மந்தமே இல்லை, ஏன் வேற ஒரு மாப்பிள்ளையை பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ அந்த கார்த்தியோட தான் சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நீயே ஏதாச்சும் உளராது சந்திரா, அவள் போனான்றது உனக்கு எப்படி தெரியும், என் ஃப்ரெண்டு எடுத்து அமுச்சு விட்ருக்காக்கா அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஃப்ரெண்டு, அங்கே இருக்க ஃப்ரெண்டுக்கா, அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், இந்த மாதிரி அந்த ராஜா சேதுபதியோட பேரன் கூட இப்போ வந்து சகவாசம் கிடையாது, அவள் தான் இந்த வீடியோ எடுத்து அமுச்சு வச்சுருக்கா, என்னவோ நீ சம்மந்தம் இல்லைன்னு சொன்னியே, இப்போ பாரு உன்னோட அக்கா பொண்ணு வெளியே தான் வந்து உன்னோட அந்த மாப்பிள்ளையோட சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு, இப்போ அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கேன், வீடியோ ஆதாரம் இருக்குக்கா நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் என்ன பண்ணுறாங்க சந்திரா வந்து காமிக்கிறாங்க, நம்ம ரேவதியும் கார்த்தியும் வந்து சேர்ந்து வந்து ஒன்றா போனது. அப்போது இந்த விஷயத்தை எப்படியாவது ரேவதி கிட்ட கேட்டே ஆகணும், எதுக்காக ரேவதி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆமாக்கா ரேவதி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கா, நீ கண்டிப்பாக கேட்டே ஆகணும், அவளை விடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சந்திரா கண்டிப்பாக நான் கேட்குறேன், அவளுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கா, என்னையே ஏமாத்துகிற அளவுக்கு ரேவதி ஆளாயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வர கோவத்துக்கு அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட ராஜராஜன் கிட்ட சாமுண்டீஸ்வரி போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து உள்ளே வரும்போது நம்மளோட ராஜராஜன் வந்து பேசாமல் வந்து இருக்கார். அப்போ வந்து என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொல்லு சாமுண்டீஸ்வரி, இத்தனை நாளாக நான் வந்து இருக்கேன் இல்லை சாப்பிடல அப்படின்றது உனக்கு தெரியல, என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்படிலாம் வந்து உனக்கு பேச தோணுது அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகத்தில் தான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன், என்னோடய கோவத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அதனால தான் இந்த மாதிரி ஆத்திரமாக பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது அது வந்து என்னதான் என் மேலே தப்பு இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன், நம்ம பொண்ணுங்களை மேலெல்லாம் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவங்க கூட அப்பா இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்பியிருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து எத்தனை வருஷம் நம்ம கூட இருந்திருப்பாங்க, உனக்கு அப்புறம் தானே அவங்க நம்ம கூட பிறந்தாங்க, அவங்களே என்னை நம்பும் போது நீ என்னை நம்பாமல் போயிட்டியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, யாரோ செஞ்ச ஒரு சொன்னதுனால நம்பி உங்களை தப்பாக நினச்சிட்டேன், இனிமேல் இப்படிலாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன வழி இருக்குது, சரி நான் சரின்னு சொல்லிட்டேன், இத்தனை வருஷமாக நீ வந்து இந்த குடும்பத்துக்கோசம் என்னை விட வந்து ஆம்பளைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் என்னை விட இந்த குடும்பத்தில் நீ தான் முன்னே நின்று எல்லாத்தையும் நடத்திட்டுருக்க, அப்போ கூட உன் மேலே எனக்கு பொறாமல் வந்தது கிடையாது, ஆனால் இப்போது இத்தனை வருஷம் வந்து குடும்பம் நடத்தி யாரோ ஒருத்தி சொன்னான்றதை நம்ப தொட்டு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை யார் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க சொல்ல தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதோட வந்து நம்மளோட ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி சரி எல்லாரும் வந்து இந்த மாதிரி சொல்ல தொட்டு நம்பிட்டா போல இருக்குது, சரி நம்ம வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணணும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி நோட் பண்ணுறாங்க, என்ன இவ ஏதோ குழப்பத்தோடு இருக்கா போல இருக்கே, நம்மக்கிட்ட கூட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறா, நம்மளே போயிட்டு ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம போயிட்டு ஏதாவது கேட்டுடலாம், இவ ஏதாச்சும் ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கேட்குறாங்க. அக்கா என்னக்கா ஏதோ மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்றும் இல்லை சந்திரா சொல்லுக்கா, இப்போல்லாம் என்கிட்ட நீ எதுவுமே சொல்கிறது இல்லை, என்கிட்ட சொன்னால் தானே உன் குழப்பெல்லாம் தீரும். இல்லை சந்திரா ஆரம்பத்தில் வந்து அந்த மருந்து பிரச்சனையில் இந்த புல்லட் வந்து எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல, என் ரூமில் வந்து எடுக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் யாருக்கு தைரியம் இருக்குது, யாரும் அந்த மாதிரி வேலையே பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது இப்போ இந்த நகை காணாமல் போயிருக்கு, இதை யார் எடுத்தான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சந்திரா கிட்ட. சந்திரகலா வந்து ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே, நம்ம இப்போ எப்படி இவகிட்டேருந்து தப்பிக்க போகிறோம், நம்மளும் ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு, ஆமாக்கா நீ சொன்ன நாள்லேருந்து நான் கூட வந்து என்கிட்ட இருக்கிற 2-3 நகைங்கள்லாம் காணாமல் போயிருக்கு, ஒரு செயினும் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல, இந்த வீட்டில் யாரோ வந்து போகிறாங்க யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது வெளியால் யார் சந்திரா நம்ம வீட்டுக்கு வர போகிறா, நீ வேறக்கா யாரோ வந்து போகிறாங்க, அப்படி இருக்கும் போது தானே நான் என்னோடய நகையும் வந்து காணாமல் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சந்திரகலா மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சரி சந்திரா போனது போட்டோம், இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் யார் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் மொத்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
சந்திரகலா ஐயோ இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இது வேறு அடுத்த பிரச்சனையாக நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கே, இவ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதை வந்து கண்டுபிடிக்காமல் பண்ணணும். இந்த வேலையை நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எப்படியாவது அதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளோட ரேவதி வந்து வழக்கம் போல் இறங்குறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்லாத, அதாச்சும் இந்த மாதிரி ரேவதி வந்து கார்த்திக் கிட்ட சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரேவதி கிட்ட சொல்ல வேணாம், நம்ம அடுத்த விஷயத்தில் கண்காணித்து அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சாமுண்டீஸ்வரி ஒரு வேளை ரேவதிக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் மாப்பிள்ளை ஏதாவது பார்ப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.